அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நாடு செல்லக்கூடிய நிலை வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அந்த வரிசையில் கடந்த ஒரு 3 மாதமாகவே உலக அளவில் எல்லா மீடியாக்களிலும், நமது மீடியாக்களிலும், அது போக வானிலை ஆய்வாளர்கள், உலகியலில் கொஞ்சம் பெரிய பெரிய ஒரு சயின்டிஃபிக்காக கண்ணோட்டம் அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான கருத்தை ஒன்று சொல்லிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, எல் நினோ, அதுவும் சூப்பர் எல் நினோ அப்படின்னு பேசுகிறாங்க. இது நான் முதல்ல பெருசாக எடுத்துக்கல. எதாக இருந்தாலும் நம்ம ஜோதிடத்தில் ஆய்வு பண்ணி தான் பார்ப்போம். இந்த எல் நினோ அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அதை ஸ்டடி பண்ணி ஜோதிடத்துக்குள்ளே அதை இணைக்கும் பொழுது சில விஷயங்கள் ஆச்சரியமாகவே இருந்தது. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த எல் நினோவை பற்றி ஆய்வு செய்ததில்லை. எப்போவுமே இந்த போர், பூகம்பங்கள், இந்த மாதிரி விஷயங்க இந்த உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எல் நினோங்கிற ஒரு விஷயம் நாம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ இந்த எல் நினோ அப்படிங்கிறது இந்த கடல், பசிபிக் கடலில் வரக்கூடிய ஒரு உயர்ந்த வெப்ப மாற்றங்கள். ஒரு டிகிரி அப்படிங்கிறதே பெரிய விஷயம், 1.5 டிகிரிங்கிறது பெரிய விஷயம், 2 டிகிரிங்கிறதெல்லாம் சூப்பர் எல் நினோ அப்படிங்கிறது. நார்மல் எல் நினோ ஒரு டிகிரி 1.5 டிகிரிக்குள்ள, 1.5 டிகிரிக்கு மேலேயே போகுதுன்னா அது சூப்பர் எல் நினோ. அப்போ அந்த வெப்ப சமநிலை, அது அதிகமான அந்த வெப்பத்தினுடைய ஒரு கணக்கு, இன்னொரு பக்கம் ஒரு கண்டத்தில் அது அதீத மழைப்பொழிவாகவோ அல்லது வறட்சியாகவோ உருவாக்கும் அப்படின்னு கணக்கு. அப்போ இதனால் என்னென்ன பாதிப்புகள் வருது. இதுக்கு முன்னாடி நான் இந்த சூப்பர் எல் நினோ நார்மலாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு கணக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம புவி வெப்பமயமாதல் இப்போ புது பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சூப்பர் எல் நினோவை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ, இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் 2026, 2027 இந்த டைமில் தான் நம்ம மீட் பண்ணுறோம். அப்போது மீனத்தில் சனி 2026, 27 நல்லா கவனிங்க. இது சூப்பர் எல் நினோ. சரி, இதுக்கு முன்னாடி 1997, 98 அப்போ இந்த சூப்பர் எல் நினோ நம்ம நாட்டுக்கு வந்ததுங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா சனி மீனத்துல நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். இதுதான் நீர் ராசி. கடகம் நீர் ராசி, விருச்சிகம் நீர் ராசி. நீர் ராசிகளுக்குள்ள சனி வரக்கூடிய காலகட்டம் ஏதோ பிரச்சனை வருது. அப்போ 2026, 27 சூப்பர் எல் நினோ, 97, 98 சூப்பர் எல் நினோ. இதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த வருஷத்தையும் எடுத்து போட்டு பார்த்தா 1878 அப்பவும் மீனத்துல சனி. சரிங்களா, சூப்பர் எல் நினோ. அது போக 2015, 2016 அப்பவும் சூப்பர் எல் நினோ, விருச்சிகத்துல சனி. இந்த வர்தா புயல் எல்லாம் மாட்டினது எல்லாம் விருச்சிகத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அதீதமான மழை பொழிவு. இப்போ 97, 98, 2015, 16 எல்லாம் ஒரு பக்கம், அதாவது யுஎஸ் பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கலிஃபோர்னியா இந்த பக்கமெல்லாம் அதீதமான ஒரு வெள்ளம், அதிகமான ஒரு சேதங்கள் அப்படின்னு அந்த பக்கம். இந்த பக்கம் வந்தால், நம்ம சைடு வந்தோன்னா குடிநீர் பஞ்சம். திடீர்னு மழை அதிகமான பெஞ்சு குடிநீருக்கு பஞ்சமாகிறது. விவசாயம் கொஞ்சம் கம்மி, அதாவது சாகுபடிகள் கம்மியாகிறது. மழை இல்லாத காரணத்தினால் பிரச்சனைகள் அதிகமாக, மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைகள், இதெல்லாமே 97, 98 அதிகமாக நடந்தது. 2015, 16 நடக்குது. இப்போவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, கவனிங்க. இதே டைம்ல இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிசம்பர் மாதம், நவம்பர் கடைசி, டிசம்பர் பஞ்சாங்கங்கள் 2 பஞ்சாங்கம் வருது. பயிற்சிகள் நடக்கிறப்போ இந்த நீர் ராசிக்கு கடகத்துக்கு கேது பயிற்சி ஆகிறார், ராகு மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதே 26 கடைசியில், அப்போ 27 முழுமையாக. அப்போ நீர் ராசிக்குள்ள அழிவு கிரகங்கள் கேது, சனி. அதே டைம்ல இந்த டைம்ல கரெக்டா அது கார்த்திகை மாசங்கிறப்போ சூரியன் எல்லாம் இங்க வந்துருவான். சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க அப்படி இங்க வந்துருவான். அப்ப நீர் ராசிக்குள்ள இங்க கோள்கள் இருப்பது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. மழையால்
பாதிப்புகள் இந்த வருடம் மழையே இல்லாமல் இருக்குதுங்க, அது ஒரு பாதிப்பு. ஆனால் அடித்தா மழை ஒரே நாள் அடித்து முடிக்கும். சென்னையிலையோ கடலூர்லேயோ இல்லை பாண்டிச்சேரிலையோ ஏதாவது ஒரு இடத்துல கண்ணு கெட்டுறது வரைக்கும் மழையே இல்லை, திடீர்னு ஒரு புயல் உருவாகி 3 நாளில் அப்படியே டோட்டலாக ஒரு ஜாம் ஆகிற மாதிரி இதுவும் நடக்குது. இதுக்கப்புறமாக அதீதமான ஒரு தண்ணீர் பஞ்சத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க போகுது. நானும் ஆய்வு செய்து பார்த்ததில் கரெக்டாக ஒரே மாதிரி பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த சூப்பர் எல்லினோ அதீதமான இந்த பிரச்சனை வரும்போது இதான் ஒரு கிரக கணக்கு கண்டிப்பாக வரணுமே அப்படின்னு காலை எடுத்தேன். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்லினோ வரக்கூடிய 1878, 97, 98, 2026, 27, அதுக்கப்புறம் இந்த 2016 நீர் ராசிக்குள்ள சனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு விதமான வெப்ப சமநிலை. அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ பிரச்சனையை கடல் பக்கம் உருவாக்குது. மீன ராசி கடலை குறிக்கும். இந்த நீர் ராசிகள் எல்லாமே அதுதான். அப்போ இங்கே ஏதோ ஒரு சமநிலை மாற்றங்கள் நடக்கிறதுனால அதோட இம்பேக்ட் ஒரு பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் அதீதமான வெள்ளங்களையும் திரும்பவும் யூஎஸ் பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஏசியன் கண்ட்ரி பக்கம் யார் பாதிக்கும்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இது அதீதமான பாதிப்புகள்னு எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கு ஒரு மிதமான பாதிப்புகள்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, பங்களாதேஷ் இதெல்லாம் அதுவும் ஒரு அளவான பாதிப்புகள் எடுத்துக்கணும். ஆனால் அதே கனடா இந்த பக்கமெல்லாம் எடுக்கும் பொழுது அதீதமான சூறாவளிகள், அதீதமான வெள்ளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒரு பக்கம் பஞ்சம். அப்போ இது பஞ்சம்ங்கிறது என்ன? உணவு பஞ்சத்துக்கு ஏதாவது வழி போகுங்களா அப்படின்னு கேட்டோம்னா உணவு பஞ்சத்துக்கு அப்படின்னு இல்லை. ஆனால் விவசாயம் கொஞ்சம் நாம் 2025 கம்பேர் பண்ணுறப்போ 26 கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோங்களா? இந்த 26 கம்பேர் பண்ணுறப்போ 27 கம்மியாகும். அப்போ உணவு பொருட்களை விளைவிக்கிறது மழை காரணமாக, நீர் பற்றாக்குறை காரணமாக கண்டிப்பாக குறைவாகுது. இது நீர் ராசிக்குள்ள கேது பிரவேசமாக இருப்பதும் இந்த சனி இருப்பதும் நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய கேது நீரால் அழிவுகளை ஒரு பக்கமும், நீரால் இங்க வறட்சியையும் உருவாக்குறது, விவசாயத்தை பாதிக்கிறது, இப்படி 2 வேலைகளையும் செய்யக்கூடிய அமைப்புல தான் கேது அப்படிங்கிற கிரகம் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் சில பேர் உலகப்போர் அளவுக்கு, அப்புறம் அந்த ஏலியன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றிலும் நாமெல்லாம் வீட்டுக்கு விட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு, அப்புறம் முகமூடி போட்டுக்கிட்டு தான் நாம வெளியவே போகிறோம், இந்த மாதிரி போகுது. அப்படியெல்லாம் இல்லைங்க. 2 வருடத்துக்கு முன்னாடி கூட ஒரு வெயில் வந்ததுங்க, சரியான வெயில். அந்த வெயிலே தாக்கு பிடிக்க முடியல. ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அதே மாதிரி ஊட்டியில் இருக்குது. போயிட்டு திரும்பியே வந்துட்டோம். 3 நாள் இருக்கலான்னு போனது ஒரே நாளில் திரும்பி வந்துட்டோம். இது எல்லினோ நார்மலாக எடுக்கும் பொழுது ஒரு வீக்னஸ் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. ஆனால் சூப்பர் எல்லினோவை தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இதுதான் பேசப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லினோங்கிறது 2 வருஷம் டைம் ஏதோ வந்துகிட்டே தான் இருக்குது. எடுத்து லிஸ்ட் போட்டு பார்த்தா விக்கிபீடியாவில் எக்கச்சக்கமாக வருது. அப்போ எடுத்தோம்னா எந்த கிரகங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமம். ஆனால் சூப்பர் எல்லினோ அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. மீனத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம், அது நீர் ராசிக்குள்ள வரும்போது 3 முறை இங்கே பிரச்சனை பண்ணிருக்கு. விருச்சிகத்துக்குள்ள 2015, 16 இங்கே 2015 மழையால் பாதிப்பு 2016 பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வருதாவில் வந்தது. அப்போ நமக்கு பாதிப்பு இருக்குதான்னா, ஆமாம் இந்த வருடம் கொஞ்சம் மழையால் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. மழையே இல்லாமல் இருக்குது, திடீர்னு வர்றது. இந்த 2027 கொஞ்சம் அதீதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக இருக்குது. ரோட்டில் இந்த தண்ணீர் இல்லை, மறியல் பண்ணுறது இப்போவே ஆரம்பிச்சிடும். நான் சொல்லிடுறேன், இது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இப்போவே மறியல், தண்ணீர் வரல, நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இது அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதே மாதிரி இரு மாநிலங்களுக்கு கிடைக்கிற கசப்புகள் அதிகமாகக்கூடிய சூழல்கள், அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள். நிச்சயமாக நீரால் சண்டை போடுறதுக்கு, நீரை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாகுது இந்த 2 கிரகங்கள். இரு மாநிலங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்குள்ளேயும் நீர் பஞ்சம் வரும், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நீர் பஞ்சம் வரும். முக்கியமாக நான் பார்த்த ஒரே விஷயம், அதிகமான பிரச்சனைகளை பார்க்கறது நமக்கு வறட்சியும் விவசாயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும், அதே மாதிரி ஒரு கேன் வாட்டர் விலை எக்கச்சக்கமாக மாறுறது, நீரை அதிகமாக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாகுதுன்னு வச்சுக்கலாம். இதனால் காய்கறி விலை, உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் இந்த விவசாயத்தை இந்த பிரச்சனையின் காரணமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இந்த அளவுக்கு தான் இருக்குதே ஒழிய, நாம் இன்னும் இந்த பழைய இண்டிபெண்டன்ஸ் டே படத்துல எல்லாம் வர்ற மாதிரி ஏலியன்ஸ் விட்டு சண்டை போடுற மாதிரி ஏதோ புதுசாக வர்ற மாதிரி எல்லாம் இந்த
சேனல்லலாம் கதை அளக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 97, 98 நீங்கள் பார்த்துருக்குறீங்க. 2015, 16 பார்த்துக்கிறீங்க. அதையும் அப்படியே இதையும் பார்த்துக்குங்க. 1878 நானும் பார்த்ததில்லை. வந்திருக்கிறது விக்கிபீடியாவில் எடுத்து போட்டோன்னா அதுவும் கரெக்டாக சூப்பர் எல்னோக்கு மேட்ச் ஆகிருக்குது. அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன அழிஞ்சா போயிட்டோம், எல்லாத்துலையும் சர்வேல் பண்ணி தானே வர்றோம். அதே மாதிரி இதை சர்வேல் பண்ணி வந்துடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீர் சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீர் தான் இங்கே ஏதோ பிரச்சனை பெருசாக வரப்போகுதுன்னு தெரியுது. வறட்சியால், முன்னாடி அதீதமான மழையால். இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. வேற எதுவும் பிரச்சனையும் எனக்கு வரல. அடுத்தது ராகு கேது பயிற்சியில் அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. நமசிவாய்.